சவுதி அரேபியாவில் தற்போதைய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கி இருக்கிறார். நீங்க உலக வரைபடத்தில் பெர்ஷியன் வளைகுடாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வலதுபுறமாக ஈரான் இருக்கும், இடதுபுறமாக அரபு நாடுகள் இருக்கும். UAE இருக்கும், கத்தார் இருக்கும், குவைத் இருக்கும். எல்லா அரபு நாடுகளும் அந்த பகுதிகளில் தான் இருக்கும். எனவே அது அரேபியன் வளைகுடா, அது பெர்ஷியன் வளைகுடா அல்ல என்பது அரபு நாடுகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறதுனால அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வருகையோடு அந்த பேரை நம்ம மாத்திக்கிடுவோம். காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு அதிகாரி இன்றைக்கு பேசி இருக்கிறத ஒரு ஹைலைட்டட் நியூஸாக தற்போது அல் ஜசீரா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த பயணத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. காசா பற்றி என்ன முடிவெடுக்க போகிறார் டொனால்ட் ட்ரம்ப்? ஏன்னா நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய ஒரு பணைய கைதியை உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். சவுதி அரேபியாவில் தற்போதைய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கி இருக்கிறார். நேற்று பின்னேரம் அமெரிக்காவில் இருந்து பயணப்பட்டவர் வருகிற வழியில் யூகேயில் பெட்ரோல் நிரப்புவதற்காக அவருடைய விமானம் நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் பயணித்தவர் தற்போது சவுதி அரேபியாவில் வந்திறங்கி இருக்கிறார். சவுதி அரேபியா, UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதே போன்று கத்தார் ஆகிய நாடுகளுக்கு 3 நாட் பயணமாகத்தான் அவர் வந்திருக்கிறார். வந்திருப்பதில் முதன்மையாக சவுதி அரேபியாவுக்கு அவர் பயணப்பட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவுக்கு அவர் சென்றதில் பல முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் எட்டப்பட இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இன்றைய தினம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்குவதற்கு முன்பதாகவே UAEக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. UAE 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. CH-47F Black 2 என்கிற சினூக் வகையான ஹெலிகாப்டர்கள் 6 ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்கிறது UAE என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஏவுகணை தடுப்பு முறைமைகள், இந்த அயன் டோம் எல்லாம் இஸ்ரேல் வச்சிருக்கிறானா இல்லையா, இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கையும் அமெரிக்காவிடமிருந்து UAE பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் முதன்மையாக அவர் UAEக்கு போறதுக்கு முன்பதாகவே எட்டப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய இந்த வருகையில் நடைபெறக்கூடிய மாற்றங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக எது எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், பாரசீக வளைகுடா பெர்ஷியன் கல்ஃப் என்கிற பெயரை அவர் அரேபியன் கல்ஃப் என்று மாற்றக்கூடும், அரேபிய வளைகுடா என்று மாற்றுவார் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுகிறது. காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய நாடுகள் அதிகமான நாடுகள் அரபு நாடுகளாகத்தான் இருக்கிறது. நீங்க உலக வரைபடத்தில் பெர்ஷியன் வளைகுடாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வலதுபுறமாக ஈரான் இருக்கும், இடதுபுறமாக அரபு நாடுகள் இருக்கும். UAE இருக்கும், கத்தார் இருக்கும், குவைத் இருக்கும். எல்லா அரபு நாடுகளும் அந்த பகுதிகளில் தான் இருக்கும். எனவே அது அரேபியன் வளைகுடா, அது பெர்ஷியன் வளைகுடா அல்ல என்பது அரபு நாடுகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறதுனால அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வருகையோடு அந்த பேரை நம்ம மாத்திக்கிடுவோம். மாத்திக்கிட்டோம்னா உலகம் பூரா அந்த பேர் மாற்றம் பெற்றுவிடும் என்று அரபு நாடுகள் நினைக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே இது ஈரானை கோபப்படுத்தும் ஒரு செயல்பாடாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா ஈரான் இவ்வளவு காலமா பாரசீக வளைகுடா என்று தங்களுடைய நாட்டுக்கான ஒரு இடமாக அதை வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த பெயர் மாற்றம் நடைபெறுகிறது. இந்த சம்பவமும் இன்றைய நிகழ்ச்சி நிரலில் உள்ளடங்கி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அடுத்ததாக இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையில் கிட்டத்தட்ட 3 நாடுகளுக்கான தன்னுடைய வளைகுடா பயணத்தில் குறைந்தபட்சம் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான முதலீடுகளை டொனால்ட் ட்ரம்ப் பெற்றுக்கொள்வார் என்று நம்பப்படுகிறது. 2 டிரில்லியனுங்கிறத கணக்கிலையும் நம்ம கொண்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு போறாரு என்று நம்பப்படுகிறது. 3 நாடுகளுக்கான இந்த பயணத்தில் இஸ்தான்புல் ஜெய்ம் பல்கலைக்கழகத்தினுடைய இஸ்லாம் அதே போன்று உலகளாவிய விவகார மையத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சமி அல் ஆரியன் அவங்க அல் ஜசீராவுக்கு பேசுகிற நேரத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. இந்த நாடுகளில் இருந்து அதிகமான டாலர் முதலீடுகளை அவர் அமெரிக்காவுக்கு கொண்டு போவார். ஆயுத விற்பனையாக இருக்கலாம் அல்லது வணிக ஒப்பந்தங்கள், மற்ற பிசினஸ் ஒப்பந்தங்கள் அவர் போடலாம். போட்டு இவ்வளவு பெரிய தொகையை அமெரிக்காவுக்கு கொண்டு போய் பார்த்தீங்களா, எந்த ஜனாதிபதியும் அமெரிக்காவுக்கு கொண்டு வராத ஒரு முதலீட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்கிற பெருமையை பேசுவதனூடாக அவர் தன்னுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரக்கூடும் என்கிற செய்திகள் அவர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம, இதே நேரத்தில் UAE பொறுத்தவரை அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதிர்வருகிற
10 ஆண்டுகளுக்குள்ளாக 2025ல நம்ம இருக்கிறோம். இன்னொரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக அமெரிக்காவில் 1.4 ட்ரில்லியன் அளவுக்குண்டான பொருளாதாரத்தை நாங்கள் முதலீடு செய்ய இருக்கிறோம், பிசினஸ்ல பயன்படுத்த இருக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பு அவங்க ஏற்கனவே விடுத்திருக்கிறாங்க. இதுவெல்லாம் டொனால்ட் ட்ரம்பினுடைய சாதனைகளாக அவர் கண்டிப்பாக அமெரிக்காவில் போய் பேச போகிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டுமல்லாம இன்றைய தினம் ஒரு முக்கியமான மீட்டிங்லையும் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்றாரு. டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்றாருங்கிறத விட அரபு நாடுகள் கலந்து கொள்கிறது என்று சொன்னால் தான் அது பொருத்தமாகவும் இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பொருளாதார மாநாடு ஒன்றுதான் நடைபெற இருக்கிறது. அந்த பொருளாதார மாநாட்டில் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அதில் பங்கெடுப்பாரு. சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் MBS பங்கெடுக்க இருக்கிறாரு. அதே நேரத்தில் டெஸ்லாவினுடைய CEO-வாக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய ஆலோசகராக செயல்படக்கூடிய எலான் மாஸ்க் அதிலே பங்கெடுக்கிறார். முதலீடுகளுக்கான ஒரு மாநாடாக இருக்கிறதுனால அவர் அதில் பங்கெடுக்கிறார். யார் யாரெல்லாம் வர்றாருன்னு பாருங்க. சவுதி அரேபியாவுக்கு வரக்கல அமெரிக்காவினுடைய முழு பட்டாளமும் கிளம்பி வருது. அதே மாதிரி மெட்டாவினுடைய CEO-வாக செயல்படக்கூடிய மார்க் ஜக்கர்பர்க் சவுதி அரேபியாவுக்கு வர்றாரு. அதே போன்று ஓப்பன் ஏஐனுடைய CEO-வாக செயல்படக்கூடிய சாம் ஆல்ட்மன் அவர் சவுதி அரேபியாவுக்கு வர்றாரு. இவங்க எல்லோருமே இன்றைக்கு நடக்க இருக்கிற இந்த மீட்டிங்ல கலந்து கொள்றது மட்டுமல்லாம சிட்டி குரூப்பினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படக்கூடிய ஜேன் பிரேசஸ் அவரும் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்றார். இப்படி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பிசினஸ் மேன்கள் எல்லாம் சவுதி அரேபியாவினுடைய இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறாங்க. இது முகமது பின் சல்மானுடைய ஒரு வெற்றியாகவும் கருதப்படுது. ஏன்னா சவுதி அரேபியா அடுத்த கட்ட ஒரு முதலீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. டூரிசத்தை அவங்க வலுப்படுத்துறதாக சொல்றாங்க. அதே நேரத்தில் ஓப்பன் ஏஐ போன்ற டெக்னாலஜிக்கல் வாய்ஸாகவும் அவங்க வந்து முதலீடுகளை செய்ய இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம இந்த நியோன் அது மாதிரி பல திட்டங்களை சவுதி அரேபியா கொண்டு வர ஒரு நாடாக தான் இந்த செய்திகள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது சரியா பிள்ளையாங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போகல. இந்த மாதிரி பல திட்டங்களை அவங்க கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க எல்லாம் வர்றாங்கன்னா சவுதி அரேபியா பெட்ரோலியத்தை மாத்திரம் நம்பி நிற்பது என்பது இதற்கு பிறகும் சாத்தியப்படாது என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா அவங்களுடைய நாட்டில் நிறைய தாது பொருட்கள் இருக்குது. அப்படி இருக்கிற போது பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு மாற்றாக தற்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வர்றதுனால அதை நோக்கி நகர்வதற்கு சவுதி அடுத்த கட்டத்திற்கு யோசித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மீட்டிங் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதுதான் தன்னுடைய இறுதி முயற்சியாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் நம்புகிறார் என்று சொல்லி காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு அதிகாரி இன்றைக்கு பேசி இருக்கிறத ஒரு ஹைலைட்டட் நியூஸாக தற்போது அல் ஜசீரா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த பயணத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. காசா பற்றி என்ன முடிவெடுக்க போகிறார் டொனால்ட் ட்ரம்ப்? ஏன்னா நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய ஒரு பணைய கைதியை உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்போட பேச்சுவார்த்தை நடத்தினார். அது வெற்றி கண்டிருக்கிறது. அதே போன்று சிவில் கவர்மெண்ட்டுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவில் இனி இருக்கலாம் என்கிற ஒரு செய்தி அமெரிக்காவும் சொல்லி இருக்கிறாங்க. நேரடி பேச்சுவார்த்தைகள் இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா இஸ்ரேலை ஒரு தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய பன்னெடுங்கால கோரிக்கையாக இருக்கு. சவுதி அங்கீகரிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே அங்கீகரிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் சவுதி அரேபியா அதற்கு வைக்கக்கூடிய 2 டிமாண்டுகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது. அதை டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொள்வாராக இருந்தால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனிநாடாக ஏத்துக்கிறதுல எந்த மாற்றமும் காண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐநாவில் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் டபுள் ஸ்டேட் என்கிற நிலைப்பாடு. இஸ்ரேல் என்பது ஒரு நாடு, பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆக்காம இருக்கிறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அந்த நிபந்தனையை சவுதி அரேபியா முன்வைப்பதோடு கூடுதலாக சவுதி அரேபியா இன்னொன்று என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில அணு ஆயுத பரிமாற்ற திட்டம் ஒன்றுக்கு அவங்க ஒப்பந்தம் ஒன்று கோரிக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு நீங்க அணு ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, எங்க கிட்ட அணு ஆயுதம் கிடையாது. எனவே எங்களிடத்தில் அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்வா. ஏன்னா ஈரானும் அடுத்து ரெடி ஆயிட்டாங்க. சவுதி மாதிரி ஒரு நாட்டில் அணு ஆயுதம் இல்லைங்கிறது பாகிஸ்தானில் இருக்கும்போது எங்க கிட்ட இல்லைங்கிறது அவங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கிறதுனால அந்த ஒரு திட்டத்திற்கும் அவர்கள் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக சவுதி அரேபியா மாறுவதற்கான முயற்சியில ஒரு படியாக இது இருக்க போகிறது என்று நம்பப்படுகிறது. அதே போன்று காசாவுக்கான ஒரு தீர்வாகவும் இது மாறும் என்கிற ஒரு செய்திகளும் இந்த இடத்துல வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பாக அல் ஜசீரா உள்ளிட்ட அரப் நியூஸ் உள்ளிட்ட கல்ஃப் நியூஸ் உள்ளிட்ட மிடில் ஈஸ்ட் ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மேற்கு ஊடகங்கள் இதில் நம்ம கையில் எடுக்கலையான்னு கேட்டால் மெயினாக மிடில் ஈஸ்டுகள் தான் என்ன நடக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல
நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த 5 வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும், தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம். அதனால் மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்ப்போம். இதுதான் நம்முடைய 2வது வீடு. சற்று விரைவில் ட்ரைனேஜ் வேலை இன்றைக்கு நடக்குது. பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வழியில். பாஸ் உள்ள போகிறோம், உள்ள மாட்டீங்கண்ணே பாஸ். இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க? இப்போ அந்த பக்கம் இருக்கு, இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல்? அங்கிட்டு வைப்பீங்களா? அது வெளியேக்கி. ஓகே 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 2 ஓகே. இது 3வது வீடு இதாக இருக்குது. என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ட்ரைனேஜ். இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம். என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது. இதுக்கு ஜன்னல் நிலையெல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம், இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த பட்டை மட்டும்தான் இவருக்கு ஒன்று போடுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைனை கொடுத்தாங்கன்னா சரி. கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க, முடிச்சிட்டாங்க. பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா. இது 3வது வீடு. இதுக்கு உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும். இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. 3 குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 1 தான் எடுத்துருக்கிறோம். செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை. ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில். இது வந்து 4வது இடம். இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க? வேலை எப்படி போகுதா? பாஸ் தான் எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ். அது சரி பாஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் முடிச்சு தாங்க இன்ஷா அல்லாஹ். சார் நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இது 5வது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க, வகலை போடுறாங்க. இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை ஃபௌமி. இது கடைசி வீடு. இது எப்போ முடியும்? இந்த வீடு முடிஞ்சு நமக்கு ஒரு 10 daysல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறாரு இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடியும். இந்த மாதிரி ஒரு 25-26ஆம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள், இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக. நம்ம கொழும்பில் இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் a வீக் மாதிரி இங்கே வருவோம். வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹமத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக செய்கிறதுக்கு. இவங்கெல்லாம் நம்மளோட சகோதரர்கள், இந்த வேலைக்காக இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள். இதற்காக, இந்த பணிக்காக, இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிட முடியும்.
வெளிநாடுகளிலிருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வைப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள். சவுதி அரேபியா இன்றைக்கு மேற்கொள்கிற ஒப்பந்தங்களில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் நிறையவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இராணுவ விமானங்களில் இருந்து தாக்குதல் நடத்துகிற ஏவுகணைகளை சவுதி அரேபியா அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் இன்றைக்கு நடைமுறைக்கு வர இருக்கிற அதே நேரத்தில் சவுதி அரேபியா வளைகுடா பாதுகாப்பு கவுன்சிலையும் இன்றைக்கு கூட்டுகிறாங்க. அதுல வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய தலைவர்களும் அதில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். ஈரானை தவிர்த்து. ஏண்டா ஈரான் அரபு வளைகுடா, ஏன்னா ஈரான் கல்ஃப் கண்ட்ரிக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க பெர்ஷியன் என்று இருக்கிறதுனால கல்ஃப் கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகளை தான் நாங்கள் அழைக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு சிரியாவினுடைய தற்போதைய செயல்பாட்டு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அகமது அல் ஷாராவும் பங்கெடுக்க இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது எதுக்காக சொன்னா, சிரியா மேல நிறைய தடைகளை அமெரிக்கா விதிச்சு வச்சிருக்கிறாங்க, சவுதி அரேபியாவும் விதிச்சிருக்கிறாங்க. ரெண்டு நாடுமே சேர்ந்து சிரியா மீதான தடைகளை நீக்குவதற்கான ஒரு முனைப்பாகவும் இது இருக்க போகிறது. அதை தாண்டி கல்ஃப் கண்ட்ரீஸை எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு சொன்னா, காசா தொடர்பான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே உண்மையிலேயே இந்த மீட்டிங்ல டொனால்ட் ட்ரம்பை வச்சுக்கிட்டு ஒரு நிலையான ஒரு முடிவை சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற நாடுகள் எடுப்பார்கள் என்று சொன்னால் அது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது, வெற்றியை நோக்கி நகரக்கூடியது. அதனாலோ என்னவோ நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அமெரிக்காவினுடைய பணைய கைதியை விடுதலை செய்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா ஆல்ரெடி சவுதி அரேபியாவில் 11.3 பில்லியன் USD அளவுக்கு முதலீடுகளை பண்ணியிருக்கிற அதே நேரத்தில் சவுதி அரேபியா 9.6 அளவுக்கு பில்லியன் அளவுக்கு முதலீடுகளை அமெரிக்காவில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே சவுதி அரேபியா ஒரு அறிவிப்பு விடுத்தாங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, நாங்க அமெரிக்காவில் 600 பில்லியன் $களை இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. முழுவதுமாக டெக்னாலஜி சைட்ல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஓப்பன் ஏஐ கொண்டு வர போறாங்க. சவுதி அரேபியா தொழில்நுட்ப ரீதியாக வளர்வதற்குரிய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்கிறது. அதையெல்லாம் செய்ய இருக்கிற அதே நேரத்தில் தான் காசா பற்றிய ஒரு முழுமையான பேச்சு இன்றைக்கு நடைபெற இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தற்போதுதான் டொனால்ட் ட்ரம்ப் இறங்கியிருக்கிறாரு. ஒரு டீ காஃபி பேச்சுவார்த்தை ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் சொல்லக்கூடிய செய்திகளையும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் செய்யக்கூடிய வேலைகளையும் உடனுக்குடன் எதிர்பாருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் இந்த செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.